இந்த மேடையில ஏறின எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றது எங்களோட ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு, அதுக்கப்புறம் எங்களோட டைரக்டர் ஆண்ட்ரூ சாருக்கு, முக்கியமா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு அளித்த விக்னேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. நிச்சயமா சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ அவரோட ஒரு சாங் வந்து பயங்கர ஹிட் ஆகி நம்ம மனசுல எல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கு. ஸோ அவர் எங்க மனசுல எப்பவுமே நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கறத இந்த படத்து மூலியமா இன்னும் அதை பாப்புலர் ஆக்கி விக்னேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய கம்பேக்கா இருக்குங்கிறத நான் ஆணித்தனமா இதை நிச்சயமா இங்க சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா இந்த படத்தோட ஒரு கதை ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிளஸ் வந்து டெமோக்ரஸி பத்திய ஒரு கதை தான் இது. ஸோ இது ஒரு வார், அதாவது 2047 2047ல இந்த வார் எந்த அளவுக்கு இருக்கும், இதோட நாட்டோட இந்த இந்த இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான். இந்த வார் வந்ததுன்னா இன்னும் 2047ல ஒரு தேர்ட் வேர்ல்ட் வாரை நீங்க பார்க்கும்போது எவ்வளோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமா எடிட்டர் பிளஸ் விஷுவல் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டீமா அமைஞ்சது. அதை தாண்டி முக்கியமா எங்க டைரக்டர் ஆண்ட்ரூ சார் இது ரொம்ப 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 தத்ரூபமா இந்த படம் இருக்கணுங்கிறதுனால கிரீன் மேட்ல பண்ணவே முடியாது. ரொம்ப 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 கம்மியான சீக்வன்ஸ் மட்டும் தான் இந்த படத்துல கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்க. ஸோ நான் பண்ணது ஒரு சின்ன ரோல் தான். அந்த ரோல்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லி ஒரு